if you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people. முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ காலில் எப்படி இருக்குன்னு காட்டினேன். இன்றைக்கி அதேமாதிரி வீடியோ காலில் காட்டலன்னு பார்த்தா சரியான பண்ணி. ஏன்னா அதுக்கப்புறம் நான் 2 நாள் அவ்வளோ சீக்கிரம் சேர்ந்து நான் போகல. இன்னைக்கு தான் கொஞ்சம் சீக்கிரம் வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கிங் போகலான்னு போயிட்டுருக்கேன். அப்போ ஆனால் மிஸ் பண்ணலாம். ஆனால் இந்த பனிக்காலத்தை மட்டும் மிஸ் பண்ண கண்ணுக்கே சுத்தமாக சரி ரோடே தெரில. அந்தளவுக்கு பனி இருக்குது, பயங்கரமாக போட்டுட்ருக்கு. பயங்கரமான ஒரு பனி. காலையில் வாக்கிங் வந்திருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. இன்னும் கொஞ்சம் டைம் போக போதான் வெளிச்சம் வரும். வெளிச்சதுக்கப்புறம் தான் இன்னும் நல்லா பார்க்க முடியும். கண்ணாடியெல்லாம் வெள்ளை ஆயிடுச்சு, கேமரா லென்ஸ் எல்லாம் வெள்ளை ஆயிடுச்சு. அப்படியே பனிமூட்டமாக இருக்க மாதிரி இல்லை, சூப்பராக இப்படி இருக்கு பாருங்க. நம்ம ஏரியா தான் ஊட்டி மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் என் வாயிலெல்லாம் புகை வருதுங்க. ரெண்டு மாடு படுத்துருக்கு. வேறு எதுவும் இப்போதைக்கு காட்டுறதுக்கு என்கிட்ட இல்லை. ஃபுல்லாக பனி மூட்டமாக இருக்குது. வாக்கிங் போயிட்டுருக்காங்க. எனக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் போயிட்டுருக்காங்க. இருட்டில் ஒருத்தர் தான் தெரிறாரு. மிச்சம் முன்னாடி போயிட்டாங்க. பனி மூடினாலும் தெரில. நம்பூர் நாய்ங்களாம் நைட்டெல்லாம் வேலை பார்த்துட்டு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். விடிய காலையில் காலைல மறுபடியும் அடுத்த ஷிஃப்ட் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 6 ஆக போகுது. 6க்கு 10 நிமிஷம். கொஞ்சம் ஓரன்ட்டு இருந்தேன். வாக்கிங் போயிட்டு வந்துட்டேன். 1 ஹவர் ஃபுல்லாக வாக்கிங் போயிருக்கேன். 5 மணிலேருந்து 1 ஹவர் இல்லை, 45 மினிட்ஸு. இந்த பனிக்காலத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அடுத்த பனிக்காலம் வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குது. அது வரைக்கும் எத்தனை பேர் நம்ம இருப்போம்னு தெரியாது. அதனால் நேரம் இருக்கும்போதே என்ஜாய் பண்ணிடலாம். டைம் பார்த்தீங்கன்னா 6:30. நிறைய பேருக்கு இங்கே ட்ரெயின் வந்துட்டுருக்கு இவ்வளோ பனிலையும். வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 10 மணி ஆக போகுது. இப்போ தான் கொஞ்சம் வெயிலே கொஞ்சம் எட்டி பார்க்குற மாதிரி வருது. இப்போ தான் வெயிலே வருது, அதான் உண்மை. இப்போ தான் செடி இல்லை, கொஞ்சம் இந்த வெயில் பட்டு கொஞ்சம் செடியெல்லாம் நல்லா ஆகிட்டுருக்கு. பச்சை மிளகா எப்படி பாருங்க, செஞ்சால் இல்லை நம்ம வீட்டு பச்சை மிளகா. ஹோய் எந்திரிமா, மணி 10 ஆயிடுச்சு. இன்னும் தூங்கிட்டு இருந்தா அத்தா.
நான் அப்போ வாக்கிங்லாம் போயிட்டு வந்திருக்கேன். வாக்கிங் போயிட்டு வந்துட்டு க்ளோரி கேட்குது ஒல்லியாகலன்னு கேட்குது. ஒரே நாளில் எப்படியே ஒல்லியாவாங்க? மிஷின் நான் ஒரே நாளில் வேறு வேறு பார்ட்ஸை கட்டி போட்டு மாட்டுறதுக்கு. தொடர்ந்து உழைக்கணும். தொடர்ந்து போவீங்களா? தொடர்ந்து போக முயற்சி பண்ணுறேன். நாளைக்கு நானும் வருவேன். நீ வந்தனா அப்புறம் எலும்பு தான் இருக்கும் உடம்புல. 10 மணிக்கே எந்திரிக்க மாட்டேங்கிற. இதில் இன்னமும் வருவாங்களா? நான் எந்திரிக்கும் போது மணி 3:30. நான் எந்திரிச்சேன். சாம் என்ன பண்ணாங்கன்னா தூங்கு இப்படி சொல்லி தூங்க வச்சுட்டாங்க. அப்புறமா தலை வலிக்கும்னு. ஆமாம், க்ளோரிக்கு சீக்கிரமாக இருந்தால் தலை வலிக்கும். ஏன்னா லேட்டாக தூங்குதுல்ல, நைட்டில் தூக்கம் வராது. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால நைட்டில் தூக்கம் வராது. தூக்க மாத்திரை போட தூக்கம் வரும். நான் தூக்க மாத்திரை பழகலை. அதனால் நைட்டு எப்படியோ ஒரு 3 மணி 4 மணி ஆகிடும் விடிய காலையில் இந்த மாதிரி தூங்கு வர்றதுக்கே. அதுக்கப்புறமா இப்போ எனக்கு காப்பி நீங்கள் தருவீங்களே? காப்பி நான் தரணுமா? இன்றைக்கி நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். என்ன போது தெரில எனக்கு. வீடியோ எப்படி நான் பிளான் பண்ணியெல்லாம் வச்சிடுறோம். ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறது ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. அதுக்கு அடுத்து ஏதாவது வேலை வந்துடுதா அப்படியே நாங்கள் போயிடுறோம். எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது உங்களெல்லாம் என்னால் பார்க்க முடியலன்ட்டு. என்னங்க, நிஜமாவே ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. ரெகுலராக படம் பண்ணிட்டு மொத்தம் 7 வீடியோ பெண்டிங் வச்சுருக்காங்க இந்த அம்மா. இன்றைக்கி ஒரு சேனல் பார்த்து நான் ஒன்று கற்றுக்கிட்டே அது ஒன்று செய்ய போகிறேன். அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எனக்கு பிடிச்ச டிஷ் ஒன்று செய்யலான்னு இருக்கேன். அதை நானும் செஞ்சு சாப்பிட்டதில்லை. சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். திவ்யாக்கான்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சேனலில் தான் நான் அதை பார்த்தேன். அதை உங்களுக்கு நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துச்சு. ஸ்கூல் டைம், காலேஜ் டைம் எல்லாம் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவாங்க. சாம் ஒரு கிரவுண்டு காமிச்சிருப்பாங்கள்ல, அந்த கிரவுண்டில் போய் ஓடுறேன்ட்டு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போய் தொல்லை பண்ணியிருக்கிறேன். அதுக்கு தேவையான ஷூ, அதுக்கு அடுத்தது அந்த என்னங்க சொல்லுவாங்க, அது பேண்ட்டு சாக்ஸ் சொல்லுவாங்க, ஷார்ட்ஸ்மா, அதெல்லாம் வாங்கி தர சொல்லி அழுது ஒன்று வாங்கினேன் என் வாழ்க்கையில். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அதையே தான் நான் எங்கள் காலேஜ் டேஸில் ஃபுல்லாக போட்டிருந்தேன். அந்த ஒரு பேண்ட்டையும் 3 வருஷமாக போட்டுருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ பிடிக்கும். ரன்னிங் ஓடுறேன், அதை ஓடுறேன், இதை ஓடுறேன்ட்டு ஒரு தொல்லை பண்ணுவேன். எங்கள் அப்பாவில் என்னை விடுமா அப்படிம்பாங்க. அப்புறமா பேட்மிண்டன் வச்சுருப்பேன், அதை வச்சுக்கிட்டு ரோட்டில் ஆடிக்கிட்டே இருப்பேன். எனக்கு இன்றைக்கி அதை பார்க்கும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. நம்ம காலேஜ் டேஸில், ஸ்கூல் டேஸ்லலாம் செஞ்சது நல்லா இருந்துச்சுங்க. உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கும் அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ஹஸ்பண்ட் நல்லாவே முயற்சி பண்ணியிருக்காங்க. வெல்டன். நான் தினமும் ஓட போகிறேன். நானும் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். தொப்பை குறைக்க போகிறேன். தொப்பை நீ குறைக்கிறதுல ஒன்று குறையுமா? என்னதுமா குறைக்கிற? எந்த குறைக்கிற? முடி இன்னும் கொஞ்சம் குறைச்சிரு, பெருசாக இருக்கிற முடி. என்னுடைய முட்டி வலி ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் முட்டி வலிக்கு ஏதாவது மருந்து, ஆயில் மட்டும் சொல்லுங்கள். அது கொஞ்சம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாருன்னா சொல்லுவா? நம்ம ஃபேமிலி தான், நியூ கிரியேஷன் ஃபேமிலி. பார்க்குறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா முட்டி வலி என்னால் தாங்க முடியல. நிறைய பேர் கேட்பீங்க சாமானில் தான் எல்லாம் வேலை செய்கிறாங்கன்ட்டு. ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அதுக்காக தான் சேர் எல்லாமே வாங்கி தருவாங்க உட்காரதுக்கு. இப்போ என்னென்னா எனக்கு முட்டி வலி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வீங்கிடுது. அந்த கால், உள்ளங்கால்லேருந்து எல்லா இடத்துலையும் தண்டு தண்டா கால் ஃபுல்லாக வீங்கிடுது. நம்ம ஏதாவது ஹாஸ்பிட்டலெலாம் போய் கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா முடக்கவாதம் வந்துடும் அப்படிலாம் சொல்கிறாங்க. எனக்கு அந்தளவுக்கு பயம் இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் வலி தாங்க முடியல என்னால். அதுக்காக ஏதாவது முட்டிக்கு மட்டும் சொல்லுங்கள். என் முட்டியை பார்த்தீங்கனாலே நீங்கள் பயந்துடுவீங்க, அந்த அளவுக்கு டேமேஜாக இருக்குது என் முட்டிக்கு மட்டும் ஏதாவது டிப்ஸு, ஒரு மருந்து, அது மாதிரி ஏதாவது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அம்மா இந்த ஒரு காசே 360 ரூபாய். அக்கா சொல்லுவாங்களா அடிக்கடி விளையாடுங்க ஒரு காசு 360 ரூபாய். ஒரு காசு 360 ரூபாவா? ஆமா. அப்படின்னா காசு இது 20 சென்ட்டா? ஆமா, இது 20 சென்ட். ஆமா, புடி 20 சென்ட். எனக்கு இதை நான் மாற்றி காசு வாங்க போகிறேன். 600 இதுப்பா.
இல்ல 360 ரூபா தான். அதான் 180 ரூபா ஒரு சென்ட்னா. இல்ல நம்ம இந்தியா காசுக்கு இந்த 20 சென்ட் வந்து 360 ரூபான்னு காட்டுது. அப்ப இந்த மாதிரி 20 சென்ட் வச்சிருக்கான்ல. சென்ட் வச்சிருந்தா நான் அழகா சென்ட் அடிச்சு ஸ்ரீலங்கா காசு போட்டு பார்த்தேன், ரொம்ப கம்மியா வந்துச்சு. எனக்கு மனசு கஷ்டம். அது 0.38 தான் வருது. 50 பைசா கூட நமக்கு கணக்கு கிடையாது. காலையே வாக்கிங் போயிட்டு வந்தா நம்ம கேக்குறாங்க என்ன நீங்க ஒல்லியாவே ஆகல அப்படின்னு கேக்குது. ஒரு நாள்ல சும்மா கூட எப்படி கேட்ப, மனசாச்சு இல்ல போ. ஆவின் கிரீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். பால் வந்து இன்னைக்கு ஆவின் கிரீன் வாங்குங்க பெஸ்ட்டு. ஏன் சொல்கிறோமா, அதில் தான் பார்த்தீங்கன்னா ஈக்குவலிட்டியான எல்லாமே சத்துக்களை கரெக்டாக இருக்குது. ஃபேட்டு எல்லாமே கால்சியம் எல்லாமே அதில் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ப்ளூ வாங்கினீங்கன்னா ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டு கிடையாது. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அதிகம் ஃபேட் கொடுக்கக்கூடாதுங்கிறதுனால அது கொடுப்பாங்க. பெரியவங்களும் வந்து ப்ளூலாம் சாப்பிட்லாம். திக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபேட் அதிகமாக இருக்கும். அது ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ஃபேட் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து அதில் பவுட்ரு வாசனை வரும். எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? ஆவின் ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் வாசனை வரும். அதை பால் போட்டிருக்க அந்த மாதிரி ஒரு வாசனை வரும். அதை வச்சு குல்பி ஐஸ் வேணால் செய்யலாம். குல்பி ஐஸ் செய்யலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் கூட பால் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய தண்ணி கலந்துக்கும் போது நிறைய டீ போடலாம். நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு தெரியும் க்ரீனுக்கும் ஆரஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம். ஆவினுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன். ஓஹோ, ஏன்னா சாம் வந்து பால் கடையில கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் வேலை பார்த்தாரு. அதான் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியெல்லாம் அதெல்லாம் சொன்னா ஓகேங்க. ஆவின் பூத்து பக்கத்துல வச்சுக்கிட்டே நாங்க பக்கத்துல பால் வாங்கி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் காசு. நாளைக்கெல்லாம் போனா ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து கேளுங்களா, நம்மளோட கம்பெனி அங்கே போனா 24 ரூபாய், பக்கத்து கடைகளுக்கு வாங்கினா 25 ரூபாய், 1 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா. 1 ரூபாய் பக்கத்து கடைக்காரர் கொடுக்கறதுக்கு நம்ம ஒன்றும் குறைஞ்சிருப்போம். 23 ரூபாய் 23 ரூபாய்க்கு தர மாட்டாங்க. 24 ரூபாய், 1 ரூபாய் தான் லாபம் வச்சுக்கிறாங்க கடைக்காரங்க. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் போயிட்டு டேரெக்டாக கம்மியாக கட்டி வாங்கினீங்கன்னா இடத்துல இந்த கடைக்காரங்களாம் எப்படி பழைப்பாங்க? மனசாட்சி அந்த சைடு போகும்போது வாங்கலாம். இதெல்லாம் சொல்றீங்க, நாமளும் வாழணும், அடுத்ததும் வாழணும் அப்படிதான் சொல்றீங்களே, கடைக்கதையா சொல்றீங்களே. போங்க வேலை இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நான் அப்படித்தான் நீங்க ஒன்றும் சொல்லுவானா, நீங்க போங்க போ. ஆனா ஆவின் பால் இதுல நாய் விழுந்துச்சுன்னு ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்துச்சு, பாத்தீங்களா? அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் நம்பாதீங்க. பொருளிங்களே நம்ப வேண்டாம். இன்னைக்கு வரைக்கும் யாரும் கேமரா தூக்கி ஆவின் உள்ள போக முடியாது. பிடிச்சி கும்பிடுவாங்க. அதெல்லாம் சும்மா கதை, அதெல்லாம் நம்பாதீங்க. அதெல்லாம் பொருள். நான் ஆவின்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு தெரியும் ஆவின் எப்படி இருக்கு. ஆவினோட யாரும் பாத்துக்க மாட்டீங்க. ஆவினோட 1 இயர் டேர்ன் ஓவர் சொல்லு பாப்பா. அவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணியா சொல்லு பாப்பா. நான் இப்போ சொல்றேன், நீ சொல்லு பாப்பா. அது நான் ப்ராஜெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லு. எனக்கு தெரியாது. தெரியல போ. இதுமாதிரி ஆட்டுக்கு வந்து நம்ப கூடாது. 1,60,00,000 1 கோடி தான் உனக்கு வந்து ஆவின்ல வந்து 1 வருஷத்துக்கு உனக்கு சேல்ஸ் ஆகுது இல்ல? 6 மாசத்துக்கு கேட்டுங்க. 1 கோடி தான் ஆவின்ல வந்து 1 வருஷத்துக்கு சேல்ஸ் ஆகுது பாரு. 1 மாசத்துக்கு 1 மாசத்துக்கு சரி நான் கேட்குறேன், உங்க 6 மாசம் கூட 1 கோடி தான் ஆகுதா? உன் கடையில் கொல்லியே வைக்க நான் வந்து மீட் பண்ணுறேன். உங்களுக்கு காப்பி குடிச்சிட்டு நேரத்துக்கு உங்களுக்கு க்ளோரி பார்த்தீங்கன்னா ஒரு காயின் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கோம். அது வந்து அப்படியே 350 ரூபா ஆகுதுன்னு சொல்லிச்சு. இப்போ தான் விசாரிக்கும் போது தெரியுது 350 ரூபா இல்லை, 3.60 வாங்குது. 3.61 பைசா. அதை வந்து நான் புள்ளியை கணக்கு பண்ணாம சொல்லிட்டேன். 360 ரூபா சொல்லிட்டு போய் சொல்லியிருக்கு. நீ கூகுள்ல தான் போட்டு பார்த்தேன். அது வேற கூகுள்ல போடுறது கரெக்டு. அது சென்ட்டா இன்னொன்று அதோட கம்மி இருக்கு. சென்ட்னு ஒன்று இருக்கு. அது என்னத்த சொல்லி புரிய வைக்கிறேன் நான். எனக்கு புரிஞ்சுச்சுங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சரியா கேட்டோ. இந்த பூச்சி பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா காப்பி போட்டுட்ருக்கேன் க்ளோரிக்கு. இந்த பக்கம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட்டு. எனக்கு பூஸ்ட் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. அதனால் நாங்கள் பூஸ்ட் இப்போ குடிக்க போகிறேன். இனி தான் வாங்கிட்டு வந்தேன் 5 ரூபா பாக்கெட்டு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட முடியுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா என்ன தான் பார்த்துருப்பீங்க, க்ளோரியை பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து இந்த வீடியோவை எப்படி பிளான் பண்ணேன்னா, நைட்டு வரைக்கும் கவர் பண்ணி ஃபுல் ஒரு வீடியோவை கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் க்ளோரி என்ன சொல்லிச்சுன்னா, க்ளோரி பார்த்தீங்கன்னா நிறைய வரணுமா சீனில். அப்போ என்ன எல்லாத்தையும் கட் பண்ணிவிடும். அதனால இந்த வீடியோவே நான் கட் பண்ணிவிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கண்டினியூட்டிலேருந்து க்ளோரியா வரும். பாய்.